சைவம் செந்தமிழ் ஓங்க சிவபூமி வாழையூர் பதியுரைகின்ற வாழை நதி போற்றும் ஸ்ரீ பிள்ளையாரே வாக்கிற்கு அதிபதியாய் வந்தமர்வாயே மங்களனாருடன் பதனரும் சேர்ந்து திரைமங்கை அருள்மங்கை வாழையூர் அன்னை செங்கமல தேவி சுவாதி அம்மையை காவியம் நாம் பாட கணபதியை காப்பு மருதநில மண்ணில் கொக்கட்டி நகரில் தாந்தோன்று ஈசனை நாமும் பணிந்து ஓம் நம சிவாய என்ற கூற ஓடிடுமே எமது கர்ம வினைகள் கொம்பன் கொம்பு சந்தியான் தாந்தாமலை உரை வெற்றி வடிவேலன் 30 முக்கோடி தேவர்களோடு தாயை உணருளையும் தந்தருள்வாயே போற்றும் அயோத்தி மாநகரிலே பராசர முனிவன் ஆலோசனையிலே பிராமண கோலத்து கனகமணி திருமாலை நோக்கிய தவம் புரிந்தாளே திருமாலருளால் கனகமணியும் செந்தாமரையில் மங்களனார் தோன்ற கற்பத்தில் 160 வதனரும் தோன்ற அன்னை சுவாதி அம்மன் அருளினாயே புகழ் பரவ திசைதோறும் சென்று படைப்பொங்கல் வைத்து பூசைகள் செய்து மக்களுக்கு அருளவே மாடுகள் அடக்கிய பட்டிகள் பெருக்கிடும் வதனமர் தெய்வமே மதுரையில் தங்கி வைகையில் நீராடி மகிழ்ந்திருந்தாரே ராமேஸ்வரம் வந்து கந்தமாமலையான் திருகோணமலை வந்து இளம் அடைந்தார் கம்பலகாம வனத்திடை சென்றே பொட்டியாரம் கிளி வெட்டி தம்மன் கடவை கங்கை கரையோரம் தங்கி அடர்ந்த வனங்களும் பயணம் செய்தாரே கம்பாறை உகந்தை சலவை பாடமை நாவலூர் நாகமுனிவரை அங்கே மிருகங்கள் பீடித்து அடக்கி வதனவெளி தங்கி பூசை செய்தாரே கோயில் கம்பட்டை தாளங்கூடா பட்டிக்காரை நகர் கல்முனையே கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீசன் மணல் பிட்டி வந்தே தங்கினரே குளத்தோரம் தங்கையிலே மாடுமே திடும் ஓரிடையன் பெண் தாமரை தலையன் வெள்ளைக்கீடா உயர் கொடுப்பதாக செய்தி சொன்னார் மகிழ்ச்சியோடு சென்ற வதனமாறும் வெள்ளைக்கிடாவும் அடங்காததால் வதனர் இறக்க காக்காவதனன் சுவாதி அம்மையிடம் முறையிட்டானே செப்படி மூலம் கீழிறங்கியே நேரிலே அமலோகம் கடக்கையிலே அம்மன் எதிரே வெள்ளைக்கிடாவர் வேத மந்திரத்தால் வீழ்த்தியே விட்டார் வதனரை அம்மன் எழுப்பி எச்சில் திட்டு நீங்கள் பட்டபடியால் மேலோகம் உமக்கில்லை பூலோகம் தங்கி மக்களுக்கு உதவியாயிருங்கள் என்றாரே இருந்து மலைதேசம் நோக்கி தாந்தாமலை வழியில் வாழினதை கண்டு பட்டிகள் பெருக்கி மக்களை காக்கவே வாழையூர் திருத்தலம் வந்தமர்ந்தாரே வில்லம்பு போல் வந்து வெளுகண்ட கோடாரி செல்லை கயம்பூ கிரிசவடி தண்டம் வெள்ளையம் வாழ்க்கைடு போன்றாயுதமும்
குடுமாடு பிடிக்கவே கொண்டிருந்தாரே குளத்திலும் வாழை நதியிலும் தாகம் தீர்ந்ததும் மின்னல்கள் செய்த கொடிய மிருகங்கள் குழுமாட்டு கூட்டத்தை அடக்கியே ஆண்டனர் வதனமா தெய்வமே, அடக்கியே ஆண்டனர் வதனமா தெய்வமே. பராசக்தி அன்னையின் உருவமே அகிலத்தை ஆளும் அகிலாண்ட நாயகி 39ஆம் முதலாம் வட்டாரத்தில் வாழையூர் பதிவுரையும் சுவாதி என்னையே, திருவாதிரை சுவாதி அம்மன் வதனர் வழிபாடும் பூரணி திதியில் ஆயிலியம் வாழை நதியில் கும்பம் சொரியுமே, வாழை நதியில் கும்பம் சொரியுமே. வாழையும் சுவாதித்தாயே சரணம் 160 வதனர் மங்களனார் சரணம் திருமாலின் வரம் பெற்ற கனகமணி சரணம் 30 முக்கோடி தேவர்களும் சரணம் 30 முக்கோடி தேவர்களும் சரணம் தாத்தோன்றியப்பன் திருத்தாள் சரணம் திருவருள் பொழிகின்ற கணபதியே சரணம் குறவள்ளி தெய்வாரி குகவேலன் சரணம் சுவாதித்தாயே உன் பாதமலர் சரணம், சுவாதித்தாயே உன் பாதமலர் சரணம். பூமி தனில் உரையும் சிவனே வாழி அகிலத்தை ஆளும் பராசக்தி வாழி பச்சை மால்மாயனே திருமாலும் வாழி கணபதியும் வாழி கந்தனும் வாழி, கணபதியும் வாழி கந்தனும் வாழி கனகமணி மங்களனார் வாழி 160 வதனமா தேவர்களும் வாழி வாழையூர் பதிவுரையும் ஸ்ரீபிள்ளையாரும் சுவாதி அம்மன் வதனர் வாழி வாழியவே.